கேது பகவானுடைய அதிதேவதை ஸ்ரீ விநாயக பெருமான். ஓம் கணபதியே நமக என விநாயகரை தொடங்கி, அதே போல் ஸ்ரீ ராகு பகவானுடைய அதிதேவதை காளி. ஓம் காளிகாய சாவித்மகே சம்சான வாசின்யே தீமகி தன்னோ எஸ் கோரா பிரசோதயாத் என காளியை வணங்கி ராகு கேதுக்களுடைய பலத்தை பார்ப்போம். ஜோதிடத்தில் 9 கிரகங்கள், அதில் ராகு கேது அப்படிங்கிற கிரகங்கள் முக்கியமான பலத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ ராகு கேது தான் இப்போ நம்ம ஒரு திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் எப்படி செவ்வாய் தோஷத்தை எடுத்தாங்களோ அதே போல் ராகு கேது அப்படிங்கிற தோஷத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் காலசர்ப்ப தோஷம் அப்படிங்கிறத சொல்கிறோம். ராகு கேதுக்கள் எங்கெங்கே இருந்தால் இப்படிலாம் தோஷம் உண்டாக்கும் அப்படின்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம். உண்மையிலேயே இந்த ராகுவாலையும் கேதுவாலையும் ஜாதகத்தில் தோஷம் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம அதில் கொஞ்சம் அந்த ராகுனா என்ன கேதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பகவான்களை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த தோஷத்துக்குள்ளே போகும். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்பது தான் பழமொழி. அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். ராகு தசை வந்துட்டியா, கவலையே வேண்டாம், இன்னும் நல்லா சம்பாத்தியம் பண்ணலாம் இப்படிலாம் சொல்லிட்டு ஏன் ராகுவை பற்றி நீங்கள் தோஷம்னு சொல்கிறீங்க? ராகு தசை ஒருத்தருக்கு ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா அவங்க டைரெக்டாக சம்பாத்தியம் பண்ணுறது, இன்டைரக்டாக சம்பாத்தியம் பண்ணுறது, பல வகையில் சம்பாத்தியம் பண்ணுறது, சம்பாத்தியத்துள்ள போவாங்க. அதே மாதிரி தன்னுடைய லைஃப்பை லக்ஸரியாக வச்சுருப்பாங்க. நீங்கள் நிறைய பேர் ராகு தசை நடக்கிறவங்கள பாருங்கள், அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு செல்வந்தனாக இருக்கக்கூடியவங்க. இப்போது சார் இந்த தசை வந்தது சார், இப்போ என் தொழிலெலாம் சூப்பர் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட ராகுவை ஏன் தோசை கிரகம்னு சொல்கிறீங்க? அடுத்தால எனக்கு நிறைய பேர் ராகு காலத்தில் வெளியவே போக மாட்டாங்க. ஆனால் துர்க்கை காளியை வணங்குவோம். அதனால தான் காளியோட மந்திரத்தை முதல்ல சொல்லி ராகு ஆரம்பித்தேன். காளியுடைய அனுகிரகம் பெற்றவர் ராகு, புரிஞ்சுக்கிட்டா? ஆனால் இந்த கலியுகத்தில் ராகு அள்ளி கொடுக்கக்கூடிய கடவுள், சரிங்களா? அதே போல் கேது பகவான் அப்படிங்கிறது ஞானத்தை வழங்கக்கூடியவர், ஞானக்காரகன் சொல்லுவாங்க. ஞானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறத நிறைய உணர்த்தக்கூடியவர். இவர் என்ன செய்வார், எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் நம்ம வாழ்க்கையில் சில தடைகளை உண்டாக்குவார், சில தாமதங்களை உண்டாக்குவார். அது புறம் இது எதற்காக வந்தது, இந்த தோல்வி எதற்காக வந்தது, இந்த கஷ்டம் எதனால் வந்தது, இதெல்லாம் நம்மளை பக்குவப்படுத்துவதற்காக வரக்கூடிய ஞானம். அப்படிப்பட்ட கேது பகவான் இந்த கலியுகத்தில் நம்ம ஒரு சில தடைகளை நம்மளால் தாங்க முடியாது, சில பிரச்சனைகள் நம்மளால் தாங்க முடியாது. ஆனால் இப்போ இந்த ராகு கேது அப்படிங்கிற நம்ம விஷயத்தை பார்த்துட்டோம். இந்த ராகு பகவானும் கேது பகவானும் உண்மையிலேயே திருமண தோஷங்களை உண்டு பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு எப்படிப்பட்ட திருமண தோஷத்தை உண்டு பண்ணுவார், கேது எப்படிப்பட்ட திருமண தோஷத்தை உண்டு பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு பகவான் நல்ல எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறனால இப்போ ஒரு டீனேஜ் குழந்தைகளுக்கு ராகு தசை வந்ததுன்னா அவர் கொடுக்கக்கூடிய தோஷம் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம், புரிஞ்சுங்களா? அந்த லவ் கான்செப்டுக்குள்ளே ஒரு சரியான தீர்க்கமாக முடிவெடுக்க முடியாத ஒரு தோஷம் பிரச்சனை. சில குழந்தைகள் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லவ் கான்செப்டை வச்சுட்டு பெற்றோரோட சண்டை போடுறது, வாக்குவாதங்கள் பண்ணுறது, இந்த மாதிரி தோஷம். இதற்கு உங்கள் ஜாதகத்தில் எங்கே ராகு இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7, 8 ராகு இருந்தது. இப்போ 7 ராகு இருந்ததுன்னா அந்த குழந்தை நல்ல ஒரு சமுதாயம் சூப்பராக வளர்ந்துருக்கும், பெற்றோருக்கு கட்டுப்பட்டு வளர்ந்துருக்கும். சார் என் பிள்ளை பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த ராகு கள்ளத்தனம். 7 ராகு இருக்கும்போது திடீர்னு ஒரு பையனை பிடிக்கும், பெற்றோரை விட அவன் தான் உயர்ந்தது அப்படின்னு ஒரு ஸ்டேட்டுக்கு என்ன வந்துடும். இதுதான் அந்த இடத்துல 7 ராகு 8 ராகு இருக்கிறவங்களுக்கு. அப்போ இந்த குழந்தைகள் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லவ் அஃபேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வர்றதுனால அப்போது பெற்றோருக்கு கொஞ்சம் ஸ்டேட்டஸாக என்ன செய்து இது பண்ணுது. அதே மாதிரி இந்த 7, 8 ராகு இருக்கிறவங்க, எனக்கு இப்படி பிடிச்ச மாப்பிள்ளை வேணும், அவன் இந்த ஸ்டேட்டஸில் இருக்கணும், அவன் இவ்வளோ சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அந்த ஸ்டேட்டஸில் இருந்துட்டா போதும். ராகு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. நம்ம என்ன செஞ்சுருந்தோம், ராகு தோசை இருந்தால் ராகு இப்படி இருந்தால் சரியாக போயிடும் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. அதே 2ஆம் இடத்துல ராகு இருந்தால் தோசைலாம் கிடையாது சார். 2ஆம் இடத்துல இருந்ததுன்னா அவன் அந்த பொண்ணு நல்லா சம்பாத்தியம் பண்ணக்கூடிய பொண்ணு. 2ஆம் இடத்துல இருந்து உடனே தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அது எங்கே ராகு தோசைன்னு எடுத்துக்கிறாங்க. அதே போல் 4, 7, 12 இருக்கிறதெல்லாம் அந்த குழந்தைக்கு என்ன பொறுத்தளவில் சூப்பர் தான், வாழ்க்கையை உணர்ந்த குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, புரிஞ்சுக்கலாம்? ஆனால்
இந்த ராகுவை விட, ராகுங்கிறது ஒரு லவ் அஃபேர் இருந்தாலும் கூட அந்த லவ் அஃபேரை தாண்டி கல்யாணம் முடிகிறதோ இல்லாட்டா லவ் அஃபேரை நம்ம பெற்றோர் சம்மதம் பண்ண வச்சு கல்யாணம் முடிக்கிறதோ இந்த தோஷத்தோடு போயிடும். அதனால் ராகு தோஷங்கிறது இந்த கலியுகத்தில் ஒரு பெரிய தோஷமே கிடையாது. அதுவும் கிட்டத்தட்ட சென்னை மாதிரி சிட்டிகளுக்கு ராகுடைய இந்த எல்லா குழந்தைகளுக்கும் ராகுவோட பலம் நிறைய இருக்கும். ஆனால் கேது தோஷம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இதில் கேது முதல் தோஷத்தை எங்கே பண்ணுறாரு அப்படின்னா 8ஆம் இடத்துல கேது இருக்கிற குழந்தைகள் தான் ரொம்ப, அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு லைஃபு இவங்க நினச்ச மாதிரி அமையாது. நான் சொல்லிட்டேன், அந்த நிறைய பெண்கள் வருவாங்க, நிறைய ஆண்கள் வருவாங்க. சார் 5 வருஷமாக லவ் பண்ணி கல்யாணம் முடித்தேன் சார், கல்யாணம் முடித்த அன்னையிலேருந்து பிரச்சனை. அதுக்கு முன்னால் அந்த 5 வருஷம், அதாவது கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 7 8 கேது இருந்தால், அதில் 8 கேது இருந்தால் இந்த நிலை. சார் அவர் நல்லா 5 வருஷம் புரிஞ்சு தான் சார் அவரை கல்யாணம் முடித்தேன். இப்போ என்னால் அவர் வேறு ரூபத்தில் இருக்கார், அவர் புரிஞ்சவே முடியலை சார். அதே மாதிரி பெண்களும் ஆண்களும் சொல்லுவாங்க, அந்த பெண்ணோட நல்ல அன்பாக இருந்தேன், நல்லா என்னை ரொம்ப பிடிச்சி, ஒருத்தருக்கு நல்ல எல்லா விஷயத்தையும் பரிமாறி தான் சார் கல்யாணம் முடித்தோம். இப்போ நாங்கள் ஒருத்தருக்கு பேசுகிறது இல்லை, ஒரே வீட்டில் இருந்தாலும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இது 8 கேது இருந்தால் தான் 100%. இதான் 8 கேது இருக்கிறது தான் சார் அதீத தோஷம், மாங்கல்ய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியது. புரிஞ்சுக்கலாம்? இந்த மாங்கல்ய ஸ்தானத்தில் கேது இருக்குது. அதே மாதிரி ஆண்களுக்கு 8 கேது இல்லை. ஏன்னா உங்களுக்கு இவங்க 2 பேருக்குமே ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க, எதிர்காலத்தை இவங்க 2 பேரால் நிர்ணயிக்க முடியாது. 8 கேது இருந்து ஒரு 10 வருஷம் வாழ்ந்து அதுக்கப்புறம் பிரிவுகளை சந்தித்தவங்களை பார்த்துருக்கிறேன். அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏஜான காலகட்டத்தில் பிரிஞ்சவங்களையும் நான் பார்த்துருக்கிறேன். புரிஞ்சுக்கலாம்? இல்லை லவ் ஃபெயிலியர் ஆகி பல ஃபெயிலியர் ஆகிறவங்களையும் பார்த்துருக்கிறேன். இது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த ஒரு உண்மை. புரிஞ்சுக்கலாம்? அந்த 8 கேது மட்டும்தான் சார் ஃபஸ்ட்டு தோஷம் 100%. 7 கேது இருக்கிறது ஒரு கிட்டத்தட்ட என்ன சொல்ல, பொருந்தாத கணவன் பொருந்தாத மனைவின்னு ஆரம்பிவாங்க. ஆனால் கூட சரி வாழ்ந்துக்கிடலான்னு கூட சில நேரத்தில் முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் இந்த 2 ஸ்தானத்தை தவிர மற்ற இடத்துல இருந்தால் தோஷம் கிடையாது. ஆனால் ஜாதகத்தில் இன்னொரு விஷயம், எந்த இடத்துல கேது இருந்தாலும் தோஷம். எப்போ தோஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கேது தசை வரும்போது தோஷம். இப்போ கேது தசை எத்தனை வயசுலேருந்து வரக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 20 வயதுக்கு மேலே கேது தசை வரக்கூடாது. எத்தனை வயசு வரைக்கும்? நம்மளுடைய ரிட்டையர்ட் ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு 60 வயசு வரைக்கும் கேது தசை வரக்கூடாது. இதில் எந்த இடத்துல கேது தசை வந்தாலும் சரி, மன வாழ்க்கையில் குழப்பம். கேது எங்கே வேணாலும் இருக்கட்டும், மன வாழ்க்கையில் அடிச்சு குழப்பம். இப்போ நீங்கள் ஒரு 20 to 30 இந்த கேது தசை வந்துடுச்சு, கேது எங்கே வேணாலும் இருக்கட்டும், இந்த பிளேஸில் இருக்குது அந்த பிளேஸில் இருக்குங்கிறதே நான் பேசலை. நான் எல்லா பிளேஸில் இருந்தவங்களையும் ரிசர்ச் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணு கூட ஒரு விரும்பி ஒருத்தட்ட நான் உன்னை பிடிக்குது அப்படின்னு சொன்னால் கூட அவன் போய் பிடிக்கிறேன்ட்டு போயிடுவான், இல்லை ஏமாற்றிட்டு போயிடுவான். அதே மாதிரி ஒரு பெண்ணாலையும் அதே மாதிரி ஆணும் இதே மாதிரி தான் என்ன செய்வாங்க அந்த காலத்தில். அதே நேரத்தில் அந்த காலகட்டத்தில் ஒரு பெண் குழந்தைகளுக்கு நம்ம சீக்கிரம் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர் கல்யாணம் முடிச்சு அந்த வாழ்க்கையும் ஏதோ ஒரு மைனஸ் ஆகி போயிடுது. அதே மாதிரி ஆண்களுக்குமே நான் ஒரு 30 வயசுக்குள்ளே கல்யாணம் முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த காலகட்டம் பூரா அந்த பெண்ணோட சண்டை சச்சரவுகளோடு வாழ்கிறோம். இதுக்கு 30 வயசுக்கு மேலே உள்ள காலகட்டம் கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் கழித்து கூட கேது தசை வரும் சார். அந்த காலகட்டத்தில் அவங்க 2 பேருக்குள்ள அன்புலாம் கேள்விக்குறியாக இருக்கும். எப்பவும் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் முடித்த காலகட்டத்தில் எவ்வளோ சண்டை போடணுமோ அப்போ அந்த சண்டையெல்லாம் போட்டுருப்பாங்க. அப்படி உள்ள ஆண்களும் பெண்களும் கூட சார் நாங்கள் இப்போ ஒரு 10 வருஷம் எந்த பிரச்சனை இல்லை, குழந்தைகள்லாம் பெற்றுட்டோம், ஆனால் இன்றைக்கி அவர் என்னை விட்டுட்டு போயிட்டார், எனக்கு ஒரு நட்டாத்தில் விட்டு போயிட்டார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே போல் ஆண்களும் சொல்லுவாங்க, இன்னைக்கு தசை நான் எனக்கு சம்பாத்தியம் இல்லைன்னு என்னை விட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் கேது தசை நம்ம வரக்கூடாது. இது எந்தெந்த நட்சத்திரத்துக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதை நம்ம ஜாதக ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கேது தசை வரக்கூடிய காலகட்டத்திலையும் ஒரு அன்பாக இருக்க மாதிரி ஒரு கணவரை பார்த்து நம்ம கல்யாணம் முடிக்கணும். அதுக்கு ஜாதக ரீதியாக என்ன செய்வாங்க, நான் கேது இருக்குது யாரும் ஒரு மைனஸுக்கு இன்னொரு அதீத மைனஸை இது பண்ணக்கூடாது. அது ஜோசியம் தெரியாமல் வெறும் 10 பொருத்தத்தை மட்டும் பார்க்குறவங்க மட்டும்தான் இப்படி இது பண்ணுவாங்க. புரிஞ்சுங்களா? ஜோதிடம் தெரிந்தவர்கள் இந்த கேது தசை இத்தனை வயசில் வருதா, ஒரு 35 வயசில் இந்த பையனுக்கு வருது, அப்போ கரெக்டாக அந்த இடத்துல சம்பாத்தியம் இந்த பையனுக்கு இருக்காது, அப்போ சம்பாத்தியம் பண்ணுற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சாச்சுன்னா அந்த காலகட்டத்தில் இந்த பொண்ணு அவளை காப்பாற்றிக்கிடுவா. அந்த பொண்ணுக்கு மற்ற விஷயங்களோட அன்பு இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு சில ஸ்டேட்டஸ் உள்ள பொண்ணுகள் இருக்கும். அதுக்கு தகுந்த கிரகங்கள்லாம் இருக்குது.
புரிஞ்சுங்களா? அதுக்கு தகுந்த கிரகங்கள்லாம் நம்ம பதிவிடனா நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்படி பார்த்து நம்ம கல்யாணம் முடிச்சு வைக்கணும். அதுக்கு ஜாதக கட்டங்கள் ஆய்வு ரொம்ப 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 முக்கியம். நான் இதை ஒவ்வொரு பதிவிலும் சொல்லிட்டு வரேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எல்லாருமே நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சவங்களாயிட்டோம். இன்றைக்கி செல்ஃபோனுங்கிற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி எங்கேயோ நம்மளை கொண்டுட்டு போயிட்டுருக்கு. எல்லாருக்கும் கல்ச்சர் தெரியும். புரிஞ்சுக்கலாம்? அதனால் கல்ச்சரை உலகத்துக்கு சொல்லிக் கொடுக்குறது ராகு. இந்த கல்ச்சரோடு வாழாத, இந்த கல்ச்சரோடு நீ வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறது யார்? கேது. இன்றைக்கி கேதுல இருக்கிறவங்க நல்ல ஆன்மீக பலம் இருக்கும். ஆனால் வந்து ஆன்மீக பலம் இருக்கும், நல்லா சாமி கும்பிடுவாங்க, நல்ல நான் கும்பிட்ட மாதிரி சாமி இல்லையா, ஆனால் என் கணவர் மட்டும் என்னை மதிக்க மாட்டேங்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்மீக வாழ்க்கை ஒன்று உண்டு, போக வாழ்க்கை ஒன்று உண்டு. எந்த காலகட்டத்தில் எந்த வாழ்க்கை வேணுமோ அதை எடுத்துக்கிடணும். இதில் கால சர்ப்பதோஷம்னு சொல்லுவாங்க. எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள்ளேயே அமைஞ்சிக்கிட்டுன்னா அதுக்கு பேர் கால சர்ப்பதோஷம். கட்டுப்பாட்டுக்குள்ளே அமைந்தது. ஒரு இடத்த பூட்டி எல்லோரும் உள்ளே இருந்த மாதிரி அது. அப்போது அவங்களுடைய ஒரு டைப் ஆஃப் வாழ்க்கை நல்லாயிருக்கும். சார், இளமையிலேருந்து எங்கள் அப்பா வீட்டில் இருந்ததுக்கு ஒரு ஸ்டேட்டஸாக வாங்க சார், இந்த வீட்டுக்கு வந்தேன் கேட்டேன் சார் சொல்லுவாங்க. அதுக்கு உண்மை அது கிடையாது. உங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் வாழ்க்கை நல்லாயிருக்கும். சில சொல்லுவாங்க, எல்லாம் வயசுலேருந்து பட்ட கஷ்டங்கள் என்ன, துன்பங்கள் என்னென்ன கஷ்டங்கள்லாம் பட்டுட்டேன் சார், பிச்சை எடுக்காத போராடிமா சிலர் வந்து. ஆனால் இப்போ பரவாயில்ல சார், இப்போ தான் ஸ்டேஜ் உயர்ந்துட்டு இருக்கேன், நல்ல பயிர்வான நம்பிக்கை வந்துட்டு அந்த நம்பிக்கையோடு பயணப்படுவான். இதுதான் காலசர்ப்ப தோஷம். அந்த காலசர்ப்ப தோஷத்துலேயும் நீங்கள் சாதாரணமாக பார்க்குற காலசர்ப்ப தோஷங்கள் ஒன்று இருக்குது. அந்த காலசர்ப்ப தோஷங்களையும் ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் அதில் புலப்படும். ஏன்னா ஒரு கிரகம் மட்டும் வெளியே வந்திருக்கும், அல்லது ராகு கேது உடையில் ராகுவோட கண்ட்ரோலில் இருக்கா, கேதுவோட கண்ட்ரோலில் இருக்கான்லாம் பார்க்கணும். கேதுவோட கண்ட்ரோலில் இருந்தால் அது காலசர்ப்ப தோஷத்தினுடைய அளவு கூட. ராகுவோட கண்ட்ரோலில் இருந்தால் நமக்கு பயப்படவே வேண்டாம். எப்படி நம்ம வந்து அடைய முடியாத விஷயத்தை லஞ்சம் கொடுத்து அடைகிறோமோ, அதே மாதிரி ராகு எல்லாத்தையுமே ஃபிங்கர் விட்டுருவார். ராகுவால் ஒரே ஒரு விஷயம் கட்டுவாங்க, ராகு காலத்தை கண்டு பயப்படாதீர்கள், ராகுவை கண்டு பயப்படாதீர்கள். புரிஞ்சுக்கலாம்? ராகு வந்து ஒரு சூப்பர் கிரகம் சார். இன்றைக்கி அஸ்ட்ராலஜியில் ராகுவோட பலம் இல்லாமல் யாருமே வாழ முடியாது. புரிஞ்சுக்கலாம்? இன்றைக்கி இந்த கலியுகத்துக்கு ராகுவோட பலம். இன்றைக்கி ஒருத்தர் வெளிநாட்டில் போய் சம்பாத்தி பண்ணுறாரு, ஒருத்தர் இன்றைக்கி ஒரு நல்ல வாழ்க்கை பண்ணுறாரு, லக்ஸரி வாழ்க்கை பண்ணுறாரு. அப்போ இதெல்லாம் ராகுவோட பலம் தான். புரிஞ்சுக்கலாம்? ராகு காலத்தில் பல செயல்கள் செய்யலாம் சார், நிறைய செயல்கள் செய்யலாம். அது என்னென்ன செயல்கள் செய்யலாம் அப்படிங்கிறது ராகு காலத்தை பற்றி மட்டுமே அடுத்து ஒரு அற்புதமான பதிவில் உங்களுக்கு இந்த வீடியோ தரேன். புரிஞ்சுக்கலாம்? அதனால் காலசர்ப்ப தோஷம், ராகு கேது தோஷம், இது தோஷம் அப்படிங்கிறலாம் கிடையாது. ராகு அள்ளி கொடுக்கக்கூடிய இதாக, கேது நாணத்தை மட்டும் அள்ளி கொடுத்ததுனால நம்ம கொஞ்சம் பழைய பஞ்சாங்கமாக இருக்கிறோம். இந்த கலியுகத்துக்கு நம்ம செட் ஆக மாட்டோம். அந்த செட் ஆகாதனால தான் திருமணத்தில் பிரச்சனையாகுது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாகுது. இந்த கலியுகத்துக்கு தந்தால அந்த இப்போ ஒரு மனைவி இருக்கிறாங்க, இன்னைக்கு சாயந்தரம் சினிமாவுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ மனைவி ஒரு ஆசைப்படுறாங்க, ஒரு சினிமாவுக்கு கூப்பிட்டு போகணும். நம்ம என்ன செய்வோம்? கேது சேகரம் நான் கோயில் தான் போவேம்மா. இப்போ என்ன செய்யுது? இப்போ மனைவிக்காக நம்ம ஒரு சினிமாவை பார்ப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கேது திசை வெல்ல முடியும். புரிஞ்சுக்கலாம்? இப்படி நிறைய விஷயங்கள். ஒரே விஷயங்கள் அஸ்ட்ராலஜி எதிர்காலம் தெரிந்த ஒரு சைக்காலஜி. புரிஞ்சுக்கலாம்? அந்த சைக்காலஜியை நீங்கள் அஸ்ட்ராலஜி எதிர்காலம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த எதிர்காலம் இப்படி இருக்கும், இதுக்கு தந்தால் சைக்காலஜியாக நீங்கள் இருந்துட்டீங்கன்னா விதியை மதியால் வெல்ல முடியும். இந்த விதியை மதியால் வெல்ல முடியும்னு சொல்லி இந்த புதிய வரலாறு டிவியில் ஒரு பதிவு போட்டிருக்கேன். அதை பாருங்கள், இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். புரிஞ்சுங்களா? அப்படிப்பட்ட நாணம், உங்களுக்கு நாணம் இருக்கின்றது. நானும் சொல்ல கேட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து இவ்வளோ பெரிய ஜோசிய சொற்பொழிவு பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து இது இந்த வியூவை வந்து ஒரு 1,00,000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு 10,000 பேருக்கு ஜோதிடமே பிடிக்காது. நமக்கு அவங்கள பற்றி என்ன சார் கவலை? 90,000 பேருக்கு என்ன பிடிக்குது இல்லை? அந்த 10,000 பேருக்கு கூட கீழே கமெண்ட்ஸ் போடுவாங்க. என்ன சார் ராகு திசையில் வேலை செய்யுது, ராகு திசையில் நான் போனேன், ஒன்றும் நடக்கலை, இவ்வளோ கமெண்ட் போடுவாங்க. புரிஞ்சுக்கலாம்? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து தூற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த தூற்றணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. பதிவு 90,000 பேரை சென்றடைஞ்சுதா, அதில் ஒரு % பேர் நல்லா இருந்தாங்களா, இந்த பதிவுகளை அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருந்ததா, புரிஞ்சுக்கலாம்? அதை நம்ம நோக்கி பயணம் பண்ணணும். அதுதான் ஜோதிடத்தில் இயக்கக்கூடிய கிரகங்கள்னா ராகு. இயக்கம் அப்படின்னா என்னென்ன ஒரு சிறிய அளவில் புரிய வைக்கிறேன். நீங்கள் ஒரு வாகனம் வாங்குறீங்க, ஒரு கார் வாங்குறீங்க. காரில் 2 முக்கியமான பாகம் இருக்குது. ஒன்று வந்து ஆக்சிலேட்டர், இன்னொன்று வந்து பிரேக். இது 2 இல்லாமல் ஓட்ட முடியுமா? ஆக்சிலேட்டர் தான் ராகு. அப்படி திருக 110 120 போகலாம். அவசரம், நம்ம ரோடு 4-வே ரோடு சூப்பராக இருக்குது சார், நான் வந்து 600 கிலோமீட்டரை 6 மணி நேரத்தில் கடந்துட்டேன், 5 மணி நேரத்தில் கடந்துட்டேன். இதான் ராகு. அப்போ எவ்வளோ பலம், எவ்வளோ வேகம். கேது
ஒரு பிரேக்கு, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது. நான் பிரேக் போட மாட்டேன் சார், அது எதுக்கு சார் ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்கான், இந்த குழந்தை எதுக்கு சார் வந்தது, இப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது. அந்த பிரேக்கை நம்ம போட்டு தான் ஆகணும். புரிஞ்சுங்களா? ஸ்பீடு அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையுடைய நம்ம ஓடுறது உழைக்கிறது எல்லாமே ஸ்பீடு. அது ராகு கொடுக்காரு. அப்படி ஓடும் போது உழைக்கும் போதும் கூட பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம் போய் தியானத்தில் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வரேன்னு சொல்கிறது கேது. ஆக்டிவ் பிளானட். அவர்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அழகாக அந்த திசையாக இருந்தாலும் சரி, நமக்கு ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, அஸ்ட்ராலஜி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த கிரகமும் தோஷம் இல்லை, எல்லா கிரகமும் நன்மையான கிரகம். அஸ்ட்ராலஜி வாழ்க்கையினுடைய அற்புதமான வழிகாட்டி. அந்த அற்புதமான வழிகாட்டியை தான் அந்த புதிய வரலாறு டிவியில் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சங்கர் அவர்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கார். என் நண்பர் அவருக்கு இன்னும் நிறைய ஜோதிடரை இதுக்குள்ளே கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. வாருங்கள், அத்தனை ஜோதிடர்களும் வாருங்கள், உங்களை நாங்கள் அரவணைக்கிறோம். உங்களுடைய வீடியோக்களை எங்களுக்கு கிளிப்பிங்ஸ் அனுப்புங்க. பதிவு சரியாக இருந்தால் போடுறோம், இல்லை வீடியோ எடுக்க முடியலை, எனக்கு அதோடைய விஷயங்கள் தெரியலை, இன்றைக்கி டெக்னாலஜி தெரியலைன்னா எங்களை கூப்பிடுங்க. சங்கர் உங்களை தேடி வருவார். உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் செய்வார். நன்றி. தெய்வீகம் அறிவித்து 98 42 52 16 69 என்னுடைய செல் நம்பர். இந்த நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வைத்து சென்னை தூத்துக்குள்ள சந்திக்கலாம். இல்லை நீங்கள் செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 98 42 52 16 69 என்னுடைய கூகுள் பே நம்பர். இந்த நம்பரில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச பணத்தை போட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், நேம் பற்றி விடுங்க. உங்களுக்கு நான் ஒரு டைம் கொடுப்பேன். அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்டுக்கலாம். ஜோதிடத்தை மதித்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாங்கள் ஜோதிட ரீதியாக பதிலளிக்க காத்திருக்கிறோம். நன்றி.